ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சத்தான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வறுத்த வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 150 கிராம் வேர்க்கடலை. காரத்துக்கு வரமிளகா ஒரு 10 வரமிளகா, கொஞ்சமாக கல்லுப்பு, 10 பல்லு பூண்டு, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதில் வேர்க்கடலை சேர்த்து தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு போட்டுருக்க அளவு கரெக்டாக இருக்குதுன்னா விட்டுறலுங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பத்தை வச்சு ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடேறினதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சி வரட்டங்க. பொரிஞ்சி வந்தோடனே 2 வரமிளகா, கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிப்பு வதக்கிட்டு இதில் சேர்த்துடலாம் சட்னியில். நீங்கள் தாளிப்பு இல்லாமல் கூட சாப்பிட்லாம், தாளிப்போடவும் சேர்த்து சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், நைட் டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அருமையாக இருக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி. இது மெயினாக இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் ராகி களி, ராகி தோசை, கோதுமை தோசை, இதுக்கெல்லாம் அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.